உலக மக்கள் தொகையில் சுமார் 6% பேர் கடவுள் இல்லை என்கின்ற கொள்கையை பின்பற்றுகின்றனர். கடவுள் இல்லை என்று இவர்கள் பொதுவாக கூறினாலும் இவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு கொள்கைகளின் அடிப்படையில்தான் கடவுள் இல்லை என்று மறுக்கின்றனர். சிலர் விஞ்ஞான கூற்றுகளின் அடிப்படையில் கடவுள் இல்லை என்று கூறுகின்றனர். சிலர் கடவுள் இருக்கின்றார் என்கின்ற கொள்கை மனிதனால் உருவாக்கப்பட்டது, இது மனிதனின் சுதந்திரத்தை தடை செய்கின்றது என்று கூறி கடவுள் இல்லை என்று சொல்லி வருகின்றனர். சிலர் உலகத்தில் ஏற்படும் இயற்கை சீற்றங்கள், மரணங்கள், பிரச்சனைகள் இவற்றை பார்த்து கடவுள் என்று ஒருவர் இருந்தால் இவையெல்லாம் ஏன் நடக்கின்றது என்று கூறி கடவுள் இல்லை என்கின்ற கொள்கையை நாடுகின்றனர். இப்படியாக சிலர் மதங்களுக்குள் உள்ள பிரிவுகள், ஏற்றத்தாழ்வுகள், சீர்கேடுகள் போன்றவற்றை பார்த்து கடவுள் இருந்தால் ஏன் இத்தனை பிரிவுகள், இத்தனை சண்டைகள், இத்தனை போட்டி பொறாமைகள், சீர்கேடுகள் என்று கூறி கடவுள் இல்லை என்பதை மறுத்து விடுகின்றனர். உலகில் நடப்பவை அனைத்திற்குமே மனிதன்தான் காரணம் என்பதை இவர்கள் புரிந்து கொள்வதே இல்லை. இவை அனைத்தையுமே மனிதன் செய்துவிட்டு பழியை மட்டும் கடவுள் மீது போட்டு விடுகின்றான். கடவுள் பாருங்கள், மனிதனை ஒரு பொம்மையை போல, சொன்னதை மட்டுமே செய்கின்ற ஒரு ரோபோட்டை போல படைக்கவில்லை. மனிதனுக்குள் சுய சித்தத்தை கொடுத்திருக்கின்றார். தானாக முடிவெடுக்கின்ற திறனை கொடுத்திருக்கின்றார். அதே நேரத்தில் நல்லது எது, கெட்டது எது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்கின்ற கட்டளைகளையும் கொடுத்திருக்கின்றார். இப்போது மனிதன்தான் முடிவெடுக்கின்றான், நன்மையை செய்ய வேண்டுமா அல்லது மாறாக தீமையை செய்ய வேண்டுமா என்பதை. இப்படியாக மனிதன் தவறையெல்லாம் செய்துவிட்டு கடவுள் ஏன் இதை அனுமதித்தார் என்று கேட்பது மிக 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 முட்டாள்தனம். இப்படிப்பட்டவர்கள் கடவுள் என்பவர் இல்லை என்று விதண்டாவாதம் செய்து கொண்டிருந்தாலும் கடவுள் என்று ஒருவர் இருக்கின்றார், படைப்பாளர் என்று ஒருவர் இருக்கின்றார். படைப்புகள் கூறும் இந்த படைப்பாளர் பற்றியும் வேதாகமம் வெளிப்படுத்தும் கடவுள் பற்றியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாட்சி பற்றியும் சிலர் கடவுள் இருக்கின்றார் என்றால் அந்த கடவுளை படைத்தவர் யார் என்று கேட்கப்படும் கேள்விக்கும், இப்படியாக கடவுள் என்று ஒருவர் இல்லை என்று கூறுபவர்களை நமது பைபிளாகிய வேதாகமம் என்ன சொல்கின்றது என்பதை பற்றியும் இந்த வேதாகமமும் விஞ்ஞானமும் என்கின்ற தொடரில் எபிசோட் 8 விரிவாக பார்க்கலாம். வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க. ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். பல்வேறு கொள்கைகளின் அடிப்படையில் கடவுள் இல்லை என்று பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் நாத்திகர்கள் கூறினாலும் அவர்களின் கொள்கைகளை குறித்து வினா எழுப்பினாலோ அல்லது அது குறித்து தீவிரமாக அலசி ஆராய்ந்தாலோ அவர்களால் சரியான பதிலை தர முடியாது. உதாரணமாக, நாத்திகர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்களிடம் ஏன் கடவுள் இல்லை என்று கூறுகின்றீர்கள் என்று நாம் கேட்டால் சிலர் அதற்கு கடவுள் ஏன் கருப்பு, சிவப்பு என்று மனிதர்களை படைத்திருக்கின்றார், உயர்வு தாழ்வு அதனால்தான் உருவாகின்றதல்லவா என்று கூறுவார்கள். இதற்கான பதிலை நீங்கள் மனிதர்களிடத்தில் தேடக்கூடாது. கருப்பு, சிவப்பு என்கின்ற நிற வேறுபாடுகள் அனைத்தும் நம் உடம்பில் உள்ள மெலனின் என்கின்ற வேதிப்பொருளினால் ஏற்படுகின்றது. இவை நாம் வாழும் தட்பவெட்ப நிலையை பொறுத்து நமது நிறத்தை நிர்ணயிக்கும். மேலும் நிறத்தின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று கடவுள் ஒருபோதுமே கூறவில்லை. இந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற வேறுபாடுகள் எல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்டது. இப்படி மனிதன் பிரித்து கொண்டு இவற்றை வைத்து கடவுள் இல்லை என்று கூறுவது வேடிக்கையாக இருக்கின்றதல்லவா? சிலர் ஏழை பணக்காரன் என்கின்ற வேறுபாடுகள் எதனால் இருக்கின்றன, கடவுள் ஏன் இந்த வேறுபாடுகளை அனுமதிக்கின்றார் என்று கேட்கின்றனர். இந்த வேறுபாடுகளும் கூட மனிதனால் தான் உருவாக்கப்பட்டவை அல்லவா? கடவுளுக்கும் இதற்கும் என்ன தொடர்பு? சிலர் ஏன் இயற்கை சீற்றங்கள், சண்டைகள், பிரச்சனைகள், பாடுகள், உலகில் துன்பங்கள் எல்லாம் மனிதனுக்கு உண்டாகின்றது என்று கேட்கின்றனர். இவைகள் எல்லாமே மனிதன் செய்த பாவத்தின் விளைவாக உருவாகியது என்று வேதாகமம் தெளிவாக கூறுகின்றது. இந்த பாவத்திற்கான பரிகாரத்தையும் தேவன் அறிவித்துவிட்டார். பாவங்கள் எல்லாமே மனிதன் தானாக சுயமாக முடிவெடுத்து அந்த மனிதன் தான் பாவத்தை செய்கின்றான். கடவுள் எப்போதும் இந்த பாவத்தை செய் என்று யாரையுமே வற்புறுத்தியதில்லையே. இப்படியாக கடவுள் இல்லை என்று கூறுகின்றவர்களின் ஆதாரங்கள் அனைத்துமே மனித தவறுகளை அடிப்படையாக கொண்டுதான் அமைகின்றது. கடவுளுக்கும் இதற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருக்கின்றது. எனவேதான் கடவுள் இல்லை என்று கூறுபவர்களை குறித்து நமது வேதாகமம் சங்கீதம் 14:1 தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கின்றான் என்று கூறுகின்றது. அதாவது அறிவில்லாதவன் தான் கடவுள் இல்லை என்று கூறிக்கொண்டிருப்பான் என்று சொல்கின்றது. சிலர் கடவுள் நம்பிக்கையுடையவர்களை பலவீனமானவர்கள் என்று கூறுகின்றனர். அப்படியென்றால் இந்த நாத்திகர்கள் எல்லாம் மிகவும் பலவான்களா? விஞ்ஞானிகள் கூட கடவுள் இல்லை என்று கூறுகின்றனர். அப்படியானால் விஞ்ஞானிகள் அனைவரும் நாத்திகர்களா?
எவருமே இது குறித்து சிந்திப்பதில்லை. 1 கொரிந்தியர் 3:20 ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாக இருக்கின்றது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கின்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே கடவுள் இல்லை என்று கூறுபவர்கள் அனைவரும் தங்களின் வீணான சிந்தைகளினாலே கடவுளை மறுக்கின்றனர் என்பதே உண்மை. அடுத்ததாக படைப்பாளர் என்பவர் ஒருவர் இருக்கின்றார் என்பதை பற்றி பார்ப்போம். ரோமர் 1:20 காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கின்றவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாக காணப்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது. சிலர் கடவுள் இருக்கின்றார் என்றால் அவரை எனக்கு காண்பியுங்கள் என்று அறிவாளித்தனமாக பேசுவதாக சில நாத்திகர்கள் கேள்வி கேட்பார்கள். கடவுள் தம்மை வெளிப்படுத்தியிருக்கின்றார். கடவுள் தம்மை அவரது படைப்புகள் மூலமாகவும் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமும் தம்மை வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஒரு படைப்பு இருக்கின்றது என்றால் அதை படைத்த ஒரு படைப்பாளி இருப்பான் அல்லவா? அவன் படைத்த படைப்பு அவனை பற்றி பறைசாற்றும். அதே போலத்தான் நமது தேவனுடைய படைப்புகளாகிய இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தும், இயற்கைகள் மற்றும் உயிர்கள் அவரை பற்றியும் அவரது மகத்துவத்தை பற்றியும் பறைசாற்றி கொண்டிருக்கின்றது. இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் யோபு புத்தகத்தின் கடைசி சில அதிகாரங்களில் தேவனே நேரடியாக வந்து யோபுவிடம் பேசுவதை சற்று படித்து பாருங்கள். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கின்றேன். கம்ப்யூட்டரை உருவாக்கிய சார்லஸ் பாபேஜை நாம் பார்த்தது கிடையாது, இனிமேலும் நாம் பார்க்க போவதில்லை. ஆனால் அவர் கண்டுபிடித்த கம்ப்யூட்டரை நாம் பயன்படுத்துகின்றோம். நாம் இந்த கண்டுபிடித்தவரை பார்க்கவில்லை என்பதாலோ அல்லது அவர் இல்லை என்பதாலோ அல்லது தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியாது என்பதற்காகவோ இந்த கம்ப்யூட்டரை கண்டுபிடித்தது சார்லஸ் பாபேஜ் இல்லை, அப்படி ஒரு நபர் கிடையவே கிடையாது என்று நாம் கூறினால் நம்முடைய கருத்து சரியானதாக இருக்குமா? இல்லவே இல்லை. நாம் அவரை பார்க்காவிட்டாலும் கூட அவரது வரலாற்றையும் அவரது கண்டுபிடிப்பையும் நாம் ஆராய்ந்து பார்த்தால் அவரை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும். அதே போலத்தான் இந்த பிரபஞ்சத்தின் படைப்பாளராகிய நமது தேவனை அறிய அவரது படைப்புகளை நாம் பார்க்கும் போதும் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தால் இந்த கடவுளை நாம் கண்டு கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த படைப்புகள் கூறும் படைப்பாளர் பற்றி பார்க்கலாம். சங்கீதம் 19:1 சொல்கின்றது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கின்றது என்று. நாம் வாழும் இந்த பூமியானது சூரிய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு சிறிய கோள். இந்த சூரிய குடும்பம் சூரியனை மையமாக வைத்து அமைந்திருக்கின்றது. இந்த சூரியன் ஒரு நட்சத்திரம். பால்வெளி என்கின்ற அண்டவெளியில் உள்ள 40,000 கோடி நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரமாகும். நமது சூரியனைப் போலவே மற்ற நட்சத்திரங்களுக்கு கோள்களும் துணைக்கோள்களும் இருக்கின்றது. இவைகளை பார்க்கும்போது நமது பால்வெளி எவ்வளவு பெரியது என்பதை நாம் கற்பனை செய்து பார்க்க முடிகின்றதல்லவா? இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்பின்படி இந்த மில்கிவே கேலக்சி பால்வெளியைப் போல 17,000 கோடி அண்டவெளிகள் இருக்கின்றதாம். இன்னொரு உண்மை என்னவென்றால் தேவன் இவற்றையெல்லாம் ஆதி காலத்திலேயே படைத்து விட்டார். மனிதன் இதை கண்டுபிடிப்பதற்கே இவ்வளவு காலங்கள் ஆகிவிட்டது. இன்னும் மனிதன் கண்டுபிடித்துக் கொண்டேதான் இருக்க போகின்றான். நமது பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரத்தை நாம் அடைய வேண்டுமென்றால் இன்றைக்கு நம்மிடம் உள்ள அதிநவீன ராக்கெட்டின் மூலம் 70,000 ஆண்டுகள் பயணித்தால் மட்டுமே நாம் அதை அடைய முடியும். நமக்கு இந்த உலகத்தில் 80 ஆண்டுகள் வாழவே மிக கடினமாக இருக்கின்றது. இதில் எங்கு நாம் 70,000 ஆண்டுகள் பயணிப்பது? இப்படியாக இவ்வளவு பெரிய இந்த பிரபஞ்சம் தானாக ஒரு படைப்பாளி இல்லாமல் உருவாகி இருக்க முடியுமா? நமது பூமியானது நம்முடைய தேவனால் ஞானமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பூமி சூரியனிலிருந்து சரியான தொலைவில் இருக்கின்றது. ஒருவேளை இந்த பூமியானது இப்பொழுது இருக்கின்ற நிலையிலிருந்து சூரியனை சற்று நெருங்கி இருந்தால் உயிர்கள் வாழ முடியாதபடி சூரிய வெப்பம் உயிர்களை அழித்துவிடும். ஒருவேளை பூமி சூரியனிலிருந்து இப்பொழுது இருக்கின்றதை விட சற்று தொலைவில் சென்றால் குளிரினால் பூமியின் மேற்பரப்பில் உள்ள எல்லாம் பனியாக உறைந்துவிடும். தேவன் சரியான தொலைவில் அதை நிலைநிறுத்தியிருக்கின்றார். நம்முடைய மனித மூளையை எடுத்துக்கொள்வோமே. நாம் பார்க்கின்ற வண்ணங்கள், பொருட்கள், நம்மை சுற்றியுள்ள வெப்பத்தின் தன்மை, நாம் கேட்கும் ஒளி, பார்க்கும் ஒளி, நாம் உணரும் அழுத்தம் எல்லாவற்றையும் உட்கிரகித்து அதை நமது மூளை பதிவு செய்து அதற்கு ஏற்றபடி தசைகளுக்கு கட்டளை பிறப்பிப்பது நமது மூளையின் வேலை. இது மட்டுமல்லாமல் நம் கண்ணிமையின் துடிப்பு, இதய துடிப்பு, சுவாசம் என்று எல்லாவற்றையும் தானாகவே கட்டுப்படுத்துகின்றது. ஒருவேளை நம்மை நோக்கி மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு பந்து வருகின்றது என்று வைத்துக் கொள்வோம். அதை நமது கண் பார்த்தவுடனே மூளைக்கு தகவலை அனுப்புகின்றது. உடனே மூளையானது ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்தில் சுமார் 500 கிலோமீட்டர் வேகத்தில் நமது கை மற்றும் கால் தசைகளுக்கு நம்மை நோக்கி வரும் அந்த பந்தை பிடிக்க எந்த நிலையில் நிற்க வேண்டும் என்கின்ற கட்டளையை பிறப்பித்து விடுகின்றதாம்.
இன்றைக்கு மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சூப்பர் கம்ப்யூட்டரை காட்டிலும் நமது மனித மூளை மிகவும் ஆற்றல் வாய்ந்தது. நம்முடைய கண்ணின் எடை 7.5 கிராம் மட்டும்தான். ஆனால் உலகத்தில் உள்ள படைப்புகளில் மிகவும் சிக்கலான படைப்பு நமது கண்தான். நம் கண்ணை லட்சக்கணக்கான நரம்புகள் மூளையுடன் இணைக்கின்றது. இது 1.5 லட்சம் தகவல்களை ஒரே நேரத்தில் மூளைக்கு அனுப்பும் ஆற்றல் வாய்ந்தது. நம் கண்ணில் உள்ள ரெட்டினா என்கின்ற பகுதியில் மட்டும் 13.7 கோடி நரம்புகளின் இணைப்புகள் இருக்கின்றதாம். இவைகளின் மூலமாகவே மூளை கண்களினால் கண்ட காட்சிகளை தகவல்களாக வெளிப்படுத்துகின்றது. இது 3000 கோடி நியூரான் என்கின்ற செல்களை உள்ளடக்கியுள்ளது. நம் கண் இமை தானாக மூடி திறந்து நம் கண்களை சுத்தம் செய்து கொண்டே இருக்கின்றது. நமது கண் புருவம் வியர்வை மற்றும் தூசு கண்ணில் இறங்காதபடி தடுக்கின்றது. நான் வெறும் 2-3 உதாரணங்களை மட்டும்தான் சொல்லியிருக்கின்றேன். மனிதனின் படைப்பை பற்றி பேச வேண்டுமென்றால் பேசிக்கொண்டே இருக்கலாம். இப்படியாக இவைகளின் அமைப்பு, செயல்பாடுகளை எல்லாம் நாம் பார்க்கும்போது இவைகளுக்கு பின்னால் ஒரு ஞானமுள்ள படைப்பாளர் இருக்கின்றார் என்பதை நாம் எளிதில் புரிந்து கொள்ள முடிகின்றதல்லவா? இவற்றையெல்லாம் அறிந்தும் கூட படைப்பாளர் என்பவர் ஒருவர் இல்லை என்று ஒருவர் கூறினால் அது அறிவீனம்தான் என்று சொல்ல வேண்டும். இப்படியாக கடவுள் இல்லை என்று கூறுகின்றவர்கள் தங்களை ஞானிகள், பகுத்தறிவாளர்கள், மேதாவிகள் என்று நினைத்துக் கொள்கின்றனர். ஆனால் பரிசுத்த வேதாகமம் இவர்களை குறித்து சிந்தைகளில் வீணரானவர்கள், உணர்வில்லாத இருதயம் உடையவர்கள், தங்களை பகுத்தறிவாளர்கள், ஞானிகள் என்று கூறிக்கொள்ளும் பைத்தியக்காரர்கள் என்று கூறுகின்றது. ரோமர் 1:21-22 வசனத்தில் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரரானார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம் தேவன் படைத்த அனைத்து படைப்புகளுக்கும் ஒரு நோக்கம் இருக்கின்றது. இந்த புவிக்கு தேவையான ஆற்றல் முழுவதையும் கொடுப்பது நமது சூரியன். சூரியன் இல்லை என்றால் பூமியில் உயிர் வாழ்வது என்பது சாத்தியமே இல்லை. இந்த சூரியன் படைக்கப்பட்டதற்கும் ஒரு நோக்கம் இருக்கின்றது. ஒரு தாவரம் இருக்கின்றதென்றால் அது பல உயிர்களுக்கு உணவாக, உறைவிடமாக இருக்கின்றது. எனவே தாவரம் படைக்கப்பட்டதற்கும் ஒரு நோக்கம் இருக்கின்றது. இப்படி உலகில் உள்ள எல்லா உயிர்களும் ஒவ்வொரு நோக்கத்தோடு ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கும்படியாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதை ஞானமுள்ளவர்களினால் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் தங்களை பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லிக்கொள்ளும், தங்களை ஞானிகள் என்று சொல்லிக்கொள்ளும் கடின இருதயம் உள்ளவர்களினால் இதெல்லாம் தானாக உருவானது என்று பொய்யுரைக்கத்தான் முடியும். அடுத்ததாக வேதாகமம் வெளிப்படுத்தும் கடவுள் பற்றி பார்ப்போம். கடவுள் இருக்கின்றாரா அல்லது இல்லையா என்கின்ற கேள்விக்கான பதிலை நாம் வேதாகமத்தில் தேடினால் இதற்கான பதில் கிடைக்கும். ஒரு நாத்திகர் ஒருவர் கடவுளை எப்படி அறிந்து கொள்வது என்று ஒருவரிடம் கேட்டாராம். அதற்கு அந்த நபர் ஒரு தமிழ் இலக்கண புத்தகத்தை கொடுத்து, இதை படித்து பாருங்கள் ஐயா, அப்பொழுது கடவுளை பற்றி அறிந்து கொள்ளலாம் என்று கூறினாராம். அவரும் அந்த தமிழ் இலக்கண புஸ்தகத்தை வாங்கி அதை திறந்து படித்து பார்த்த அவர் பலமாக சிரித்தாராம். பின்பு அவரிடம் சொன்னாராம், ஐயா, இது தமிழ் இலக்கண புஸ்தகம், இதில் எப்படி நாம் கடவுளை பற்றி அறிந்து கொள்ள முடியும் என்று கேட்டாராம். அதற்கு அந்த நபர் பதில் கூறினாராம், இந்த தவறைத்தான் இன்றைக்கு உங்களைப் போல பலர் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். கடவுளை பற்றி அறிய அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கின்ற அவருடைய புஸ்தகமாகிய பரிசுத்த வேதாகமமாகிய பைபிளில் தேட வேண்டும். அப்போதுதான் கடவுளை பற்றி அறிந்து கொள்ள முடியும். அதை விட்டுவிட்டு வரலாற்று புஸ்தகம், தத்துவ புஸ்தகம், இலக்கண புஸ்தகம், விஞ்ஞான புஸ்தகத்திலெல்லாம் தேடிக்கொண்டிருப்பது அறிவீனமாகும் என்று கூறினாராம். நமது வேதாகமம் கூறுகின்றது, யோவான் 5:39, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகின்றீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கின்றவைகளும் அவைகள்தான் என்று கூறுகின்றார். இயற்கையின் மூலமாக தம்மை வெளிப்படுத்திய தேவன் அவருடைய வார்த்தையாகிய பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாகவும் தம்மை வெளிப்படுத்தியிருக்கின்றார். பைபிளை ஆராய்ந்து பார்த்தால் நாம் இவரை பற்றி அறிந்து கொள்ள முடியும். இங்கிலாந்து தேசத்தின் ஒரு பத்திரிகை எழுத்தாளர் பிராங்க் மாரிசன் என்பவர் கடவுள் நம்பிக்கையற்றவராக இருந்தார். அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சம்பவங்கள் அனைத்தும் கற்பனைதான் என்று நிரூபிப்பதற்காக அதற்கான ஆதாரங்களை தேடும் பணியில் ஈடுபட்டார். ஆனால் நீண்ட ஆராய்ச்சிகளுக்கு பின்பு அவர் இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே ஒரு கடவுள் என்கின்ற உண்மையை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து அவரை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அவர் தான் கண்டுபிடித்த உண்மைகள் அனைத்தையும் ஹூ மூவ்டு த ஸ்டோன் என்கின்ற தலைப்பில் பின்பு புஸ்தகமாக வெளியிட்டிருக்கின்றார். அடுத்ததாக லியூ வேலஸ் என்பவர் இயேசு கிறிஸ்து கடவுள் அல்ல, மாறாக அவர் ஒரு சாதாரண மனிதர் என்று உலகத்திற்கு சொல்லும்படியாக பென்ஹர் என்கின்ற கதையை எழுத ஆயத்தமானார். சட்டம் பயின்ற அவர் தன்னுடைய விவாதிக்கும் திறமையை பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான வாதங்களை எடுத்து வைக்க முயன்றார்.
அதற்காக அவர் பைபிளை எடுத்து ஆராய்ந்தபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாதாரண மனிதர் அல்ல, மாறாக அவர் இந்த மனுக்குலத்தின் பாவத்தை போக்க வந்த உண்மை கடவுளாகிய இரட்சகர் என்பதை உணர்ந்து கொண்டார். இப்படியாக நமது பைபிளை ஆராய்ந்து பார்த்து முன்பதாக கடவுளே இல்லை என்று சொன்னவர்கள் கூட கடவுள் இருக்கின்றார் என்கின்ற தெளிவை அடைந்தவர்கள் பலர் இருக்கின்றனர். அடுத்ததாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாட்சி. கடவுள் இருக்கின்றார் என்பதற்கு மற்றொரு முக்கியமான ஆதாரம் நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துதான். கடவுள் மனித ரூபமாக இந்த பூமியில் தோன்றினார். அவரே இந்த இயேசு கிறிஸ்து. உலகில் பல நம்பிக்கைகளும் பல மதங்கள் இருந்தாலும் கூட அவற்றின் தலைவர்கள் தங்களை கடவுளாக கூறவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ யோவான் 14:9 தன்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று கூறியிருக்கின்றார். அதாவது இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமானவர் என்பதை கூறியிருக்கின்றார். ஏசாயா 43:25 படி கடவுளால் மட்டுமே, தேவனால் மட்டுமே, தெய்வத்தினால் மட்டுமே மனிதனின் பாவங்களை மன்னிக்க முடியும் என்று வேதாகமம் கூறுகின்றது. மார்க் 2:5-10 ஆண்டவராகிய இயேசு பாவங்களை மன்னிக்க தமக்கு அதிகாரம் உண்டு என்பதை கூறியிருக்கின்றார். இதிலிருந்தே தெரிய வேண்டாமா இயேசு கிறிஸ்து கடவுள் என்று? இயேசு கிறிஸ்து கடவுள் என்று கூறினாரா என்கிற ஸ்பெஷல் கேள்விக்கான பதில் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது, பின்பு பார்த்து கொள்ளுங்கள். அதுபோக நமது வேதாகமத்தின் புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவை உலகத்தின் படைப்பாளர் என்று யோவான் 1:3 கூறுகின்றது. கொலோசையர் 1:17 இயேசு கிறிஸ்துதான் எல்லாவற்றையும் நிலைநிறுத்துகின்றவர் என்பதையும் கூறுகின்றது. 1 தீமோத்தேயு 3:16 கடவுள் மாம்சத்தில் வெளிப்பட்டதாக அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகின்றார். இயேசுவும் புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்களும் ஒன்றாக சாட்சி கூறுவது இயேசு மனிதனாக வந்தாலும் அவர் மனிதனை விட பெரியவர், அவர் கடவுள் என்பதுதான். இப்படியாக இயேசு தம்மை கடவுள் என்று கூறினாலும் அதற்கான ஆதாரங்கள் என்ன என்று கேட்கலாம். இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்கள் தான் அவர் சாதாரண மனிதர் அல்ல என்பதை காட்டுகின்றது. மேலும் பழைய ஏற்பாட்டில் சொன்ன அனைத்து தீர்க்க தரிசனங்களும் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறியிருக்கின்றது. அவருடைய பிறப்பு, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் அனைத்துமே அவர் கடவுள் என்பதை சாட்சியிடுகின்றது. அதுபோக இயேசு கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு வரலாற்று ஆதாரங்கள் கூட அநேகமாக இருக்கின்றது. இந்த உண்மைகள் அனைத்துமே இயேசு கிறிஸ்து கடவுள் என்பதை மிக துல்லியமாக நிரூபிக்கின்றது. ஆகவே கடவுள் இருக்கின்றார். இப்படியாக கடவுள் மறுப்பு கொள்கையை உடையவர்களுக்கு கடவுள் இருக்கின்றார் என்கின்ற விளக்கங்களை நாம் கொடுத்தாலும் கூட அவர்கள் கேட்கின்ற கேள்வி, கடவுள் இருக்கிறார்னா அந்த கடவுளை படைச்சவர் யாருப்பா என்பதுதான். இவர்கள் அறிவாளித்தனமாக கேட்பதாக நினைத்து கொண்டு அறிவற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. இவர்கள் கேட்கும் இந்த கேள்வி மனிதனை போன்றே கடவுளும் ஒரே தன்மையுடையவராக இருக்கின்றார் என்கின்ற எண்ணத்தோடு கேட்கப்படும் ஒரு கேள்வி. உலகில் உள்ள அனைத்துமே காலம், பருப்பொருள் மற்றும் எல்லை இவைகளுக்கு உட்பட்டதுதான் என்பது விஞ்ஞானிகளின் எண்ணம். ஆகவே கடவுளையும் கூட காலம் மற்றும் எல்லை என்கின்ற வரம்பிற்குள் கொண்டு வர முயற்சி செய்கின்றனர். ஆனால் நமது வேதாகமம் சொல்கின்றது கடவுள் தொடக்கமும் முடிவும் இல்லாதவராக காலத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்கின்றார் என்று. கொலோசையர் 1:17, 2 பேதுரு 3:8, யோபு 36:26 சொல்கின்றது. ஆகவே நம்முடைய கால நிர்ணயங்கள் கடவுளை கட்டுப்படுத்தாது. சங்கீதம் 92 படி கடவுளுடைய வல்லமை, ஞானம், ஆயுள் என்று எதற்குமே எல்லையே கிடையாது. இப்படியாக விஞ்ஞானிகள் கூறுகின்ற காலத்திற்கும் எல்லைக்கும் வெளியிலே எதுவும் இல்லை என்கின்ற கருத்து நம் அனைவருக்கும் தெரிந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் லா ஆஃப் ரிலேட்டிவிட்டி சார்பு கோட்பாட்டின்படி அது உண்மையில்லை என்பதை நிரூபித்திருக்கின்றது. ஐன்ஸ்டீன் தனது கோட்பாடின்படி பொருட்கள் ஒளியின் வேகத்தை விட மிக அதிக வேகத்தில் செல்லும் போது காலத்தை கூட்டியோ குறைத்தோ நிலைமாற செய்ய இயலும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கின்றார். விஞ்ஞானியாகிய இவரின் கோட்பாடின்படி பல விஞ்ஞானிகள் கூறிய எல்லாம் காலத்திற்குள் அடங்கிவிடும் என்பதை ஐன்ஸ்டீனின் கோட்பாடின்படி தவறு என்று நிரூபணமாகின்றது. அதுபோக காலத்திற்கும் எல்லைக்கும் அப்பாற்பட்ட பல விஷயங்கள் இருக்கின்றது என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கடவுளும் கூட இந்த காலத்திற்கும் எல்லைக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கின்றபடியினால் இவர்கள் கேட்கின்ற கேள்வி மிக அர்த்தமற்றதாக இருக்கின்றது. இப்படியாக காலத்திற்கும் எல்லைக்கும் அப்பாற்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கடவுளை மனிதன் தனது அறிவு வளையத்திற்குள் கொண்டு வர முயற்சி செய்வது இயலாத காரியமாகும். ஆகவே கடவுளை படைத்தவர் யார் என்ற கேள்வியே அறிவுபூர்வமானதாக இல்லை. கடவுள் என்று ஒருவர் இருக்கின்றார். அதற்கு அவர் படைத்த படைப்புகளும் அண்ட சராசரங்களும் உயிர்களும் அதற்கு ஆதாரமாக இருக்கின்றது. ஆனால் மனிதர்களோ அவர்கள் செய்த கல்லையும் மண்ணையும் கடவுள் என்று எண்ணிக்கொண்டு அதை வழிபட்டு கொண்டிருக்கின்றனர். மனிதர்கள் உருவாக்கிய தெய்வங்கள் அல்ல, மனிதனை உருவாக்கிய தெய்வம் ஒருவர் இருக்கின்றார்.
அவர்தான் வானத்தையும் பூமியையும் படைத்தவர், அனைத்திற்கும் சொந்தக்காரர். அவர் கடவுளாக இருந்தும் கூட மனிதனை தேடி மனிதனாக வந்தவர். ஆம், அவர்தான் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகி இயேசு கிறிஸ்து. பரலோகத்தை விட்டு நமக்காக பூமிக்கு வந்து மனிதனாகவே வாழ்ந்து சிலுவையில் நமது பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து இன்றைக்கு பரலோகத்தில் வீற்றிருக்கின்றார், மீண்டும் வரப்போகின்றார். இந்த மெய்யாகிய தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பும்போது, விசுவாசிக்கும் போது அவர் நமக்குள் வந்து நமது இருதயத்தில் வாசம் பண்ணுகின்றார். ஆகவே கடவுள் என்று ஒருவர் இருக்கின்றார், அவர் நமது இருதயத்தில் வாசம் பண்ணுகின்றார். இனி யாராவது கடவுள் என்று ஒருவர் இருக்கின்றாரா என்கின்ற கேள்வியை கேட்டால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சிலர் வேண்டுமென்றே விதண்டாவாதம் செய்வார்கள். தெரிந்து கொள்ள கேட்பவர்களுக்கு மட்டும் பதில் சொல்லலாம். வீம்புக்கென்று கேட்பவர்களுக்கு சங்கீதம் 14:1 வசனத்தின்படி அவன் மதிக்கெட்டவன், அறிவில்லாதவன் என்று நினைத்து கொண்டு அவர்களை இக்னோர் பண்ணிருங்க. கடவுள் இருக்கின்றார், அவர் எனக்குள்ளே இருக்கின்றார் என்று நம்பும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அடுத்த வாரம் இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டானது என்பதை பற்றி பார்ப்போம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.